இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு உங்களுக்கு? மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்கின்றது. இதை பின்பற்றி நம்ம செல்கின்ற பொழுது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் ஒரு விஷயம் படித்தேங்க. நீங்களாம் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன். அப்பா அம்மா சென்னையில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஒரே ஒரு மகள் அவள் ஊரில் இருக்கா. அவளுடைய பர்த்டேக்கு சென்னைக்கு வந்திருக்கா. அப்பா அம்மாவுக்கு ஒரு எக்ஸைட். ஓகே, நம்ம மகள் வந்திருக்கா, அவளுக்கு செம்மையாக நம்ம என்ன பண்ணோம், ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், கேக் கட் பண்ணணும், வெளியே கூப்பிட்டு போகணும், பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அந்த நாள் ஃபுல்லாகவே அவளுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே பண்ணாங்க. கடைசி என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்லான்னு சொல்லி மெரினா பீச் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பீச்சில் வராங்க, ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்றாங்க, ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிட்றாங்க, எல்லாமே சாப்பிட்றாங்க. அந்த பாப்பா பார்த்திங்கன்னா 6 வயசு தான். அவன் ஊர்லேருந்து வரும்போதே ஃபீவரோடு தான் வந்திருக்கான் அந்த குழந்தை. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஃபீவர் தானே ஓகேன்னு சொல்லிட்டு டேப்லெட்லாம் போட்டு அவன் கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டாங்க, சாப்பிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து தூங்குனதுக்கப்புறமும் அதிகாலையில் சரியான ஃபீவர். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அலர்ஜி மாதிரி ஆகிடுச்சு. கூப்பிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோம். எப்படிங்க இருக்கும்? என்னடா இது, பிள்ளைக்காக தான் நாங்கள் ஓடிட்டுருக்கோம், உழைச்சிட்ருக்கோம். இப்போ அந்த குழந்தையும் இல்லையே. காரணம் கேட்டால் என்னென்னவோ சொல்கிறாங்க. அவங்க சாப்பிட்ட உணவு சரியில்லை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியில் சாப்பிட்றோம், என்ன பண்ணுறது, வேறு வீட்டில் நேரம் இல்லை, சமைக்கலை அப்படின்னு சொல்லி. ஸோ ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் பொரிச்சது, சிக்கன் சம்திங் ஏதோ ஒன்று, வெளில பார்க்குறதுக்கு எல்லா உணவுகளும் அழகாகவே இருக்குங்க. நம்ம அந்த பக்கம் கிராஷ் பண்ணி போனாலே அடடா என்ன சுவையாக இருக்குது, பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது, சாப்பிட்டு பார்ப்போமேன்னு சொல்லி ஆசையாக தாங்க இருக்கும், தூண்டும். சாப்பிட ஆரம்பித்தோன்னா கண்டினியூஸாக சாப்பிட்டுட்ருப்போம். ஆனால் அதோடைய சைட் எஃபெக்ட் என்ன ஆகுன்றது யாருக்குமே தெரியல. முக்கியமாக சொல்லப்போனால் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு இதை வாங்கி கொடுக்காதீங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பசங்க எதிர்க்க நம்ம சாப்பிடும் போது அவங்க ஆசைப்பட்டு கேட்டால் கொடுக்காமல் இருக்க முடியுமா? கொடுத்து தான் ஆகணும். ஆனால் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க, அது என்ன கிளியராகவே தெரியல. ஸோ ஏன் இந்த விஷயம் கிட்ட ஷேர் பண்ணுறேன் என் அன்பான உறவுகளுக்கு அப்படின்னா, உங்கள் குழந்தைங்களை வெளியில் கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சது ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டை வாங்கி கொடுங்க. இந்த ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் 65, இந்த ஃபிஷ் ஃப்ரை சம்திங் எதுவும் வாங்கி கொடுக்காதீங்க வெளியில். ஸோ நீங்களும் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் நீங்கள் சமைச்சு ஃப்ரெஷ்ஷாக என்னைக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுதாங்க ஹெல்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து இதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உயிர் போச்சுன்னா திரும்பி கிடைக்குமா? எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. 6 வயசு குழந்தை, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. என்னங்க பண்ணுச்சு அந்த குழந்தை அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ சேஃபாக இருப்போம். எப்போ என்ன நடக்குன்றது தெரியாது. நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் சந்தோஷமாக இருங்க. ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க. அதனால் இந்த தினமும் ஒரு ஜெபத்தில் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நாள் ஜெபத்தை கேட்டுட்ருக்கேன். அன்பான உறவுகள், செபியுங்கள், எல்லாருக்காகவும் செபியுங்கள். இன்றைக்கி ஒவ்வொருத்தர் குடும்பத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகள் நம்ம தினந்தோறும் சந்திச்சுட்டு இருக்கோம். ஆனால் வெளியில் சொல்கிறது கிடையாது. ஸோ எல்லா குடும்பத்துக்காக நம்ம செபிக்கலாம். எதிரியாக இருக்கட்டும், இல்லை விரோதியாக கூட இருக்கட்டுமே, நம்ம நேசிக்க பழகலாங்க. எல்லாருக்காக ஜெபிக்கலாம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ. கண்டிப்பாக நம்ம ஆண்டவராகிய இயேசு நம்ம வாழ்க்கையை நிலைமை மாற்ற போகின்றார். நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களை சுற்றி உள்ள உறவுகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா எண்ணங்கள் தெளிவாக இருக்கணும், உள்ளங்கள் தூய்மையாக இருக்கணும். இது 2 விஷயம் மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். தினந்தோறும் வேதத்தை வாசியுங்கள், முழு உள்ளத்தோடு முழு ஆன்மோடு செபியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானத்தை எடுப்போம். என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படியும் பிள்ளையாக இருக்க போகிறேன். முதலாவது, தாய் தகப்பனுக்கு நான் கீழ்ப்படியதோடு இருக்க போகிறேன். தாவீதும் இயேசுவை தினந்தோறும் ஜெபத்தின் வாயிலாக, காலையில் மாலையில் இரவு வேளையில் ஜெபத்தின் வாயிலாக ஆண்டவரை முழுமையாக நேசிக்க ஆரம்பித்தான். ஜெபம் ஒரு விஷயத்தை கொடுக்கும் நம்ம வாழ்க்கையில். என்னடா இது ஜெபம் பண்ணிகிட்டே இருக்க சொல்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு நினைக்க வேணாங்க. எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ ஜெபம் பண்ணுங்கள். அந்த ஜெபத்தின் வல்லமையை நீங்கள் உணர்வீங்க. அடுத்தவங்களை சொல்லி அடுத்தவங்க அவங்க வைப்பில் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை ஷேர் பண்ணும்போது, இன்னும் ஜெபம் பண்ணால் கிடைக்குமா, நானும் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு உங்கள் ஆழ் மனசில் தோணும் பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் பண்ணிக்கின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை நிலைமையில் பல அற்புதத்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடத்த செய்வார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. நம்ம வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்க போது நீங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையை மகிமைப்படுத்த போகின்றார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாக எங்களை சுத்திகரிப்பீராக ராஜா. இந்த உலகில் தேவனுடைய ஊழியங்கள் தொடரும் அப்பா. அவ்வண்ணமாகவே நீங்கள் அனைவரும்
ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள், கீழ்ப்படியும் பிள்ளைகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கை நிலைமை மாற்றக்கூடிய வல்லமை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இருக்குங்க. முழு உள்ளத்தோடு முழு ஆன்மோடு ஜெபிக்கின்ற வேளையில் நிச்சயமாய் நம் வாழ்க்கை நிலைமை மாற்றப் போகின்றார். மகளே மகனே கலங்காத. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. ஆண்டவரே, தினமும் உம்மை தேட வஞ்சையுள்ள இதயத்தோடு உம்மிடம் வந்திருக்கின்றனப்பா. எல்லா விஷயங்களும் எங்ககிட்ட இருக்கு ஆண்டவரே, அது வெளிக்கொண்டு வரத்திற்கு எங்களால் முடியல ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நாங்கள் வெளியில் கொண்டு வருவதற்கு எங்கள் தைரியத்தை கொடுங்க ஏசப்பா. சோம்பேறிகளாக இருந்துட்டோம் ஆண்டவரே, அந்த சோம்பேறித்தனத்தை எடுத்து போடுங்கப்பா. சுறுசுறுப்பை கொடுங்கப்பா. வாழ்க்கையில் உழைச்சி முன்னேறுவதற்கான பலனை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. காலையிலும் பகலிலும் இரவிலும் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் தகப்பனே. ஆண்டவரே, எங்களை உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்புங்க ராஜா. எங்கள் பிள்ளைகள் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் கரம் எப்போதும் தங்கியிருப்பதாக. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை கனப்படுத்துவாராக. எங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் நதி போல ஓட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய ராஜ்யத்தின் மகிமையை நாங்கள் காண அவளுடன் காத்து கொண்டிருக்கின்றோமப்பா. உம்முடைய ஆவியினால் எங்களை அபிஷேகித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பாதையில் நாங்கள் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் யாரையும் நம்பி இல்லை, உங்களை மட்டுமே நான் நம்பியிருக்கேன் ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வீராக. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.